100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? விஜயோட 100 நாள் ஆட்சி வந்து மற்ற ஆட்சி பார்க்கறத விட லஞ்சம், இந்த ஊழல் அது ரொம்ப கட்டுப்படுத்திட்டு வராரு. நல்லா இருக்கு. உண்மையிலேயே ஊழல் இல்லாம போயிடுச்சா? எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க சும்மா இல்ல ஊழல் இருக்கு இன்னும். ஆமா, எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்து வீட்டுல வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எங்க வீட்டுக்கு ரைட் சைடு வீடு. அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவர் வந்து இங்க வேலை விஷயம் வந்திருக்காரு. இப்ப இங்க இருந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, போன் பண்ணிருக்காரு. போன் பண்ணி திருநெல்வேலியா ஏதோ தெரியல ஊர் நினைக்கிறேன், போன் பண்ணி பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஏதோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதோ பண்ணணும்னு சொல்லி. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, நீ போயிட்டு வந்து அவங்க ஆபீஸ் போய் பாரு, பார்த்துட்டு ஒன்றும் பண்ணாத, ஒரு 10 நாள் மட்டும் நீ விடு, நீ 10 நாள் கழிச்சு போய் பாரு, எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. ஏன்னா முந்தைய மாதிரிலாம் கிடையாது சொல்லியிருக்காங்க. உண்மையில நடந்திருக்கு. ஏன்னா நீங்க கேட்ட மாதிரி வந்து வெளியே இருந்து பாக்கிறதுக்கும் இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிறதுக்கும் விஜய் ஒரு மாயை செய்து விட்டார். கண்டிப்பா அந்த லஞ்சம்ன்றதை ஏன் திமுக அதிமுக கையில் எடுக்கல? ஏன் அவங்க தடுக்கல? இதை அது ஏன் ஒரு இந்திய சிட்டிசனா தைரியமா சொல்லுங்க. அது ஏன் தடுக்கலன்றது, நாட்டு மக்கள் அவங்க வந்து தன்னுடைய மக்களா பார்க்கல. அதாவது பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலாளர் நினைச்சாங்க அரசியல. விஜய் எப்படி இப்படி டிஃபரெண்டா இருக்காருன்னு நினைக்கிறீங்க? எப்படி டிஃபரெண்டா இருக்காருன்னா, அவருடைய குடும்ப சூழ்நிலை, அவரோட அம்மாவோட வளர்ப்பு நிமித்தமாக கூட அவருடைய இது வந்து நீங்க எப்படி சொல்றீங்க? விஜய் வந்து வாயை திறக்க மாட்டாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் ரொம்ப திட்டுறாங்கல்ல. இப்படி ஒரு வாயை திறக்காத முதலமைச்சரை நாங்கள் பார்த்ததே இல்லை. இதை பத்தி உங்களுடைய கருத்து? இப்படி வாயை திறக்காத முதலமைச்சர்னா அப்போ ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ அவர் வாய் திறக்க மாட்டாரு, செயல் மூலம் காட்டுறாரு. ஆமா, வார்த்தைகள் வேண்டாம், வார்த்தைகள் அனாவசியமான வார்த்தைகளை எதுவும் சொல்லாத அளவுக்கு ஆக்ஷன் மூலமா அவர் என்ன கேக்குறேன்னா, விஜய் வாயை திறக்க மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு ஏத்துக்கிறீங்களா? இல்ல அவர் விஜய் இப்படியே இருந்தாலும் சரியா? இல்ல, அவர் இப்படி இருந்தா நல்லாதான் இருக்கும் நாங்களும் யோசிக்கிறோம். செயல் வடிவம் நமக்கு வந்து எல்லாமே நடக்குது நமக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து அனாவசியமா வார்த்தைகள் எல்லாம் பேசணும்? சரிங்க. இப்ப திமுக கட்சி பெரிய கட்சி, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கட்சி, அவங்க என்ன சொல்றாங்க, 3 மாசத்துல ஆட்சி போயிடும், இன்னும் 6 மாசத்துல நாங்க அமைச்சர் ஆயிடுவோம், இந்த கட்சியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நாங்க கத்து கொடுக்குறோம், இப்பெல்லாம் நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் ஏற்புடையதா? அப்படிதான் சொன்னாங்க. 3 மாசத்துல போயிட்டோம்னாங்க. ஒரு 3 மாசம் தாண்டிச்சு. 6 மாசம்ன்றாங்க. 6 மாசம் போவோம், அடுத்த 1 வருஷம் சொல்லுவாங்க, அடுத்த 2 வருஷம் சொல்லுவாங்க. இதே மாதிரி 5 வருஷம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அடுத்த எலெக்ஷன் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க விஜய் தான் இருப்பாரு. விஜய் தான் இருப்பாரு. நான் என்ன கேக்குறேன், ஏன் அவங்களால ஏத்துக்க முடியல? திமுகவில் ஏன் அந்த தோல்வியை ஏத்துக்க முடியல? ஏன்னா அவங்களுடைய வந்து கட்சின்றது வந்து அவங்களுடைய அப்பாவோட காலத்துல அடுத்தடுத்து வந்துட்டே இருந்ததால அந்த கட்சிக்குள்ள அவங்க வந்து என்ன பண்றாங்க, தன்னுடையதான் இதுன்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த நாடே அவங்களுக்கு அவங்க அதனால யாரு பறிப்போனால தாங்கிக்க முடியல. சரிங்க, அந்த விஜய் அவர்களுடைய 100 நாள் ஆட்சிக்கு 100 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க? நல்லா யோசிச்சு கொடுங்க. இதை நடிகர் விஜய் முதலமைச்சர் கூட இதை பார்க்கலாம். 95 கொடுக்கலாம். 95 கொடுக்கலாம். ஆமா. என்னங்க 3 மாசம் ஆட்சிக்கே 95 கொடுத்துட்டீங்க? கண்டிப்பா. இதுதான் வந்து ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் வாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. நான் இப்ப இவரை இப்பதான் மீட் பண்ணேன். நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்லல, டாபிக் என்னன்னு கூட சொல்லல. ஆனா இப்ப நான் இன்னைக்கு பேசுனவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக தான் தெரிவிக்கிறாங்க. மகிழ்ச்சி. நன்றி. ஓகே, தேங்க்யூ.